அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஈவினிங் மாலை வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இதோ நாங்கள் ஒன்று கூடி சுவாமி இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு மகிழ்ச்சியும் இன்பமாய் இருக்கிறது என்று சொல்றது போல நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் முகமுகமாய் பார்க்க முடியாவிட்டாலும் தகப்பனே, இந்த ஜூம் வழியாக இப்படியாக நாங்கள் ஐக்கியம் கொள்ள சந்தோஷமா இருக்க நீர் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் உம்மால் வந்தது சுவாமி, இது உடைய சுத்த கிருபை. இதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கெங்கயோ பிறந்திருக்கோம், இப்படி எப்படியோ வளர்ந்திருக்கோம். ஆனா நாங்க உம்முடைய வார்த்தையின் நிமித்தமாக, உடைய அன்பின் நிமித்தமாக இப்படி ஐக்கியப்பட்டிருக்கிறோம். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நேரத்திலும் ஆண்டவரே, நாங்க தியானிக்க இருக்கிற வசனங்களை எங்களுக்கு நீர் தெளிவுபடுத்தும். நாங்க அதை எப்படி அபியாசித்து கொள்ள, எங்க வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள என்பதை எங்களுக்கு நீர் கற்றுத்தார். ஆவியானவர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த வேலையில தடைகளை நீக்கி போடும். ஆண்டவரை உற்சாகமாய் நாங்க வசனங்களை தியானிக்கிறதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்தி இப்படிய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். Amen. So welcome you all for this study. கர்த்தரை நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நாம இதுவரைக்கும் என்ன படித்து முடித்தோம்னு ஞாபகம் இருக்கா? The chapter Chapter 12. 1 to 6. Chapter 12 ஃபுல்லா முடிச்சிட்டோம். 12 Chapter 12 முடிச்சிட்டோம். சாப்டர் 13க்கு நம்ம இப்ப வந்திருக்கிறோம். நம்ம எப்பவுமே ஒரு நோட் வச்சுக்கோங்க, அது நல்லதுன்னு உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நீங்க எல்லாருமே மற்றவங்களுக்கு சொல்லுவீங்க, நீங்களே ஒரு ஸ்டடி எடுப்பீங்க. அன்றைக்கெல்லாம் இது கொஞ்சம் உபயோகமா, நான் அப்படித்தான் என்னோட மென்டருடைய நோட்ஸு, மென்டருடைய புக்ஸு அதெல்லாம் வச்சுதான் நான் ஸ்டார்டட் டூயிங் தி ஸ்டடி. It was very, very helpful. Of course, after that, I learned how to do it. But before that, even now, I take and see. அதாவது நான் சொல்றது அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டானா, am I in the groove அப்படின்னு often I used to check. So அது மாதிரி உங்களுக்கு நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். மற்றவங்களுக்கும் இதை சொல்லும் போது அதை ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அதனால நீங்க have a notebook for this, separate with the dates and what we are discussing. அப்புறம் always have the Bible in front of you. அப்போ நம்ம பேசும்போது அதை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரி, I know you all are doing it. இருந்தாலும் நான் மற்ற குரூப்ஸ்க்கெல்லாம் சொல்றது போல உங்களுக்கும் சொல்றேன். இப்போ நாம ஏசாயா 13ஆம் அதிகாரத்தை பார்க்கணும். இதனுடைய தீம் கருப்பொருள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, one who holds the future. இது ஒருவேளை இப்படி டைரக்டாவே இருக்காது. இதனுடைய இந்த இதுன்னு பொதுவா நாம இப்படின்னு சொல்லும்போது எதை நாம் நினைவு கூறுவோம் என்றால், எங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனை, கவலை, நஷ்டம் அப்படியெல்லாம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் எங்கள் எதிர்காலத்தை கையில் வைத்திருக்கிறாருன்ற அந்த அர்த்தத்துலதான் இதை நம்ம பார்ப்போம். ஆனா ஆக்சுவலா இந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அப்படி சொல்லல, வருங்காலத்தின் நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய கருத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அதனாலதான் ஜேம்ஸ் கார்ஃபீல்டுங்கிற அமெரிக்கன் பிரசிடென்ட் அவர் சொல்றாரு, ஹிஸ்டரி இஸ் தி அன்ரோல்ட் ஸ்க்ரால் ஆஃப் ப்ராஃபஸி. அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த அதிகாரத்தை பார்க்கும்போது முதல் 11 அதிகாரங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய பாவங்களும் அதற்கான எச்சரிப்புகளும் தண்டனைகளும் நியாய தீர்ப்புகளையும் பார்க்கிறோம். 12ஆம் அதிகாரம் it gives us reason to praise God even in the midst of it. அதன் மத்தியிலும் நாம் கர்த்தரை துதிக்க அழைக்கப்படுகிறோம். ஏன் துதிக்க வேண்டும் என்கிற காரணங்களை நாம் அதில் பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் அதிகாரம் வரை இருக்கக்கூடிய இந்த பகுதியில தேசங்களுக்கு கொடுக்கப்படுகிற எச்சரிப்புகளும்
தேசங்களுக்கு கொடுக்கப்படுகிற நியாய தீர்ப்புகளும் அதன் அழிவு காரியங்களையும் நாம் இந்த பகுதியில வாசிக்கிறோம். அது இந்த தீர்க்கருக்கு அது எப்படி இருந்தது என்று சொன்னால், அது மனதிலே ஒரு பாரமா இருந்தது. ஏன்னா செய்திகளை கேட்கும்போது மிகுந்த கவலை கொடுப்பதா இருந்தது. அதனால அந்த பாரம் வந்துச்சு. இன்றைக்கும் கூட நமக்கும் இந்த கடைசி நாட்களில் நடக்கிற பல செய்திகள், பல காரியங்களை கேட்கும்போது நமக்கு ஒரு பாரம் வருது இல்லையா? இப்ப இன்னைக்கு மத்தியானம் நான் ஒரு இதை பார்க்கும்போது அதுல வந்து ஜப்பான்ல 2012 13லயோ ஒரு பெரிய சுனாமி வந்தது. அதுக்கப்புறம் அடிக்கடி வருது, பட் அப்ப வந்தது ஒரு மெகா சுனாமி. அதை விட நிறைய பெரிய அளவுல வரக்கூடிய ஒரு சுனாமி அடுத்த வருஷத்திற்குள்ள வரப்போகுது. ஆனா ஜப்பானே முழுசும் அழிஞ்சு போகக்கூடிய விதமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லுகிற ஒரு சூழ்நிலையை பார்க்கணும். இப்படி இந்த மாதிரி அழிவுகள்லாம் வரும்போது நமக்கு ஒரு பாரம் வருது இல்லையா? அந்த அந்த மக்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் போகணும். பொதுவாகவே சைனாவில் ஈஸியா இந்த நாட்கள்ல சுவிசேஷம் போயிடுச்சு. ஆனா ஜப்பான்ல அவ்வளவு சீக்கிரமா சுவிசேஷம் அறிவிக்கிறது மிக கடினமா இருக்கிறது என்று சொல்லி நாம் கேள்விப்படுறோம். ஆகவே அதெல்லாம் கேட்கும் போது நமக்கு ஒரு பாரம் வருது இல்ல? கடைசி நாட்களின் எல்லா செய்திகளும் அறிவிப்புகளும் அந்த காரியங்களும் இருப்பதினால அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு பெரிய எச்சரிப்பை கொடுக்கிறது. சரி, இப்போ இந்த இந்த அதிகாரம் எந்த தேசத்தை குறித்து சொல்லுகிறது என்று சொன்னால் பாபிலோனை குறித்து சொல்லுகிறது. நம்ம பாபிலோனை குறித்து கொஞ்சம் நிறைய நல்ல ஆழமா தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த பாபிலோன் என்கிறது ஒரு சின்ன நகரமாய் இருந்தது. யூப்ரட்டிஸ் நதி பக்கத்துல இருந்தது. அது கொஞ்சம் விரிந்து இரு பகுதியிலும் வளர்ந்ததாக நாம் அதை பார்க்கிறோம். இதை வந்து முதல்ல கட்டுனது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 10-11 அதிகாரங்களில வாசிக்கிறபடி நிம்ரோத் என்கிற ஒரு மனிதன். அவர் கட்டும்போது அவர் எப்படி கட்டினாருன்னு சொன்னா, நாம் இதை உண்டாக்குவோம். இல்ல அந்த சமயத்துல எல்லா ஜனங்கள், அதாவது நோவாவின் சந்ததியார், சேம் யாப்பேத் அவர்களுடைய சந்ததியார் தான் அந்த பகுதிகள்லாம் இருந்தாங்க. அவங்களை எல்லாரையும் என்ன செய்தாருன்னா, ஒரே ஜாதியா ஒரே பாஷையா இருந்த மக்களை இவரு ஒன்று கூட்டி, நாம் என்ன செய்வோம், நமக்கென்று ஒரு நகரம் கட்டுவோம் தான் அப்படி ஒரு நகரத்தை கட்டினோம். பொதுவாகவே அது இட் இஸ் அகெயின்ஸ்ட் காட்ஸ் வில். God actually never wants us to be a permanent dweller in this earth. அதுதான் அவருடைய கான்செப்ட். அதனால அன்றையில இருந்து தொடக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஆபிரகாமே கூடாரவாசி தான், அப்படிதான் இருந்தார். எனிவே அது ஒரு கொஞ்சம் கான்ட்ரவர்சியலா இருக்கும் நமக்கு இல்லையா? பில்டிங்ஸ் கட்டக்கூடாதா கட்டலாமான்னு, அது ஒரு பெரிய டாபிக் தனியா, அது வேற. இப்போ இந்த நிம்ரோத் என்ன செய்தாருன்னா, இதற்கு அப்புறம் அதோடு கூட ஒரு பெரிய டவரை கட்டினார். நமக்கு நல்லா தெரியும், அதுதான் பாபேல். அதுல அவர் சொல்லும் போது என்ன சொன்னாரு, வானத்து 8 அளவுக்கும் நாம் அதை கட்டுவோம் அப்படின்னு சொன்னார். அதாவது தன்னையே ஒரு கடவுளாக்கி கொள்ளுகிற ஒரு எண்ணம். அந்த இதனாலதான் அது அழிக்கப்பட்டது, சிதறடிக்கப்பட்டது. அந்த நகரம் தான் பாபிலோன் என்கிற நகரம். அது நம்ம வேதத்துல it is representing all wickedness, carnality, lust, எல்லா evil things. So for the present day, the Babylon, the word Babylon refers to a kind of evil spirit or a wicked spirit. அதுதான் வெளிப்படுத்தல் விசேஷத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த நகரத்தை குறித்து அது வெளிப்படுத்தல் விசேஷத்திலும் 17-18 அதிகாரங்களிலே நாம் வாசிக்கிறோம். இந்த பாபிலோன் பற்றி அந்த அவர் தீர்க்க தரிசனமா சொல்லும்போது அவர் சொன்னது நிறைவேறுவதற்கு 100-150 ஆண்டுகள் ஆயிற்று. அது அந்த நேரத்துல அங்க இருக்கக்கூடிய காரியம். ஆனா அதே சமயத்துல மறுபடியும் அது வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னா, ஃபர்தரா நிறைவேறுவது நமக்கு எப்ப நிறைவேறும்? ஒன்லி இன் ஃபியூச்சர். பாருங்க, அவர் சொன்ன காரியம்
3000 வருஷம் ஆயிடுச்சு, இனிமேலும் கூட அது நிறைவேற போகுது. சோ எப்பவுமே தீர்க்க தரிசனத்தை நாம் அப்படியே முழுசா ஒரே சமயத்துல நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. பிட் பிட்டா நடக்கும். அல்லது அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் அந்த வேளையில நிறைவேறும். அதற்கு அப்புறம் அது அதே இது வேற விதத்துல இன்னொரு முறை நிறைவேறும். ஸோ நியர் ஃபியூச்சர், டிஸ்டன்ட் ஃபுல்ஃபில்மெண்ட், இதெல்லாம் நடக்கிற ஒரு காரியம். இப்போ முதல் வசனத்துல ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா பாபிலோன் மேல் வர கண்ட பாரம். இந்த பாரம், இந்த பாரம்ங்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா ஆரக்கிள் அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபஸியும் ஒண்ணுதான், ஆரக்கிளும் ஒண்ணுதான். அப்ப ஆரக்கிளுக்கும் ப்ராஃபஸிக்கும் என்ன வித்தியாசம்? ப்ராஃபஸி வரக்கூடியதை சொல்லுகிற ஒரு காரியம். அப்ப ஆரக்கிள்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எச்சரிப்பு, ஜட்ஜ்மெண்ட்ஸ், அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். ஸோ அதனால நம்ம என்ன பார்க்குறோம்னா இந்த பாபிலோன் மேல வரக்கூடியதை முன்னறிவிப்பாக, அவர் ஒரு எச்சரிப்பாக அவர் அதை சொல்லுவதாக நாம் பார்க்கிறோம். இப்போ அந்த பாபிலோன் ஏரியாவை பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த நாடுகள் இது கொஞ்சம் விரிந்த நாடா இருக்கு பாருங்க. ஈரான், சிரியா, ஜோர்டன், இஸ்ரேல், ஈராக், டர்க்கி, ஆல்மோஸ்ட் ஆல் பிளேசஸ் இட் கவர்ஸ். அந்த அந்த மத்திய கிழக்கு இன்னைக்கு மத்திய தரை அந்த நாடுகள்ல இது ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் இஸ் கவர்டு பை திஸ் பாபிலோன். இட் வாஸ் எக்ஸ்டென்சிவ். அவர் அப்படிதான் செய்வார். அந்த ராஜாக்கு என்ன வேலைன்னா எல்லா பக்கமும் அவருடைய ஆட்களை அனுப்பி, சோல்ஜர்ஸ் அனுப்பி அந்த ராஜ்யங்களை எல்லாம் கொள்ளையடிப்பதுதான் அவருடைய வேலை. முற்றுகையிட்டு மக்களை அழித்து கொள்ளையடிக்கிறது. இதேதான் முடிஞ்சா அந்த மக்களை இங்க அடிமைகளாய் கொண்டு வருகிறது. இதுதான் அவருடைய வேலை. அதனால அந்த ராஜாவுடைய அந்த சிட்டியுடைய அழகு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஒன் பீரியட் ஆஃப் டைம், அதாவது இந்த இந்த காரியங்கள் நடக்கிற அந்த சமயங்கள்ல, அதாவது 600 to 500 500க்கும் அப்புறம் கூட உள்ள பிசி, ஸோ பிஃபோர் கிரைஸ்டன் போது அப்படியே டிசெண்டிங் ஆர்டர்ல வரும். ஸோ அந்த நாட்கள்ல இட் வாஸ் அட் த பீக். அது அதாவது அந்த கோட்டை சுவர் அது மேல 4 ரதங்கள் ஓடக்கூடிய அளவு அகலமா இருக்குமா. உள் சுவரும் வெளி சுவருக்கும் நடுவுல அவ்வளோ பெரிய கேப் இருக்குமா. அவ்வளோ ஸ்ட்ராங்கா அதை கட்டியிருப்பாங்களாம். ஏன்னு சொன்னா வால்ஸ் எல்லாம், ஈவன் சம்டைம்ஸ் ரோட்ஸ் எல்லாமே கோல்டு, ப்ரெஷியஸ், இந்த மாதிரி ஜெம்ஸ்ல இருக்குமா. கீழே அடியில தோண்ட தோண்ட there'll be a lot of treasure. நம்ம இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் படிப்போம் இல்லையா, பாக்தாத் திருடன் அப்படின்லாம் படிப்போம், அலி பாபா அப்படின்லாம் படிப்போம்ல. அவங்க எல்லாம் அந்த பகுதிகள், அந்த பாக்தாத் தான் ஆக்சுவலா பாபிலோன். அது அந்த இடத்துல இருந்தது. அதுவும் இட் இன்க்ளூட்ஸ் தட் பிளேஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி தோண்ட 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 ட்ரெஷர்ஸ் தான் வருமா. ஸோ அவ்வளோ ஒரு ஏன்னா எல்லாம் எல்லா இடத்துல இருந்து கொள்ளை. ஜெருசலேம்ல இருந்தே அவங்க 3 முறை ஆலயத்தை கொள்ளையடித்துதான் சென்றாங்க. ஆலயத்தின் எல்லா பொருட்கள், தங்க சாலமோன் கட்டினப்போ எப்படி அதை கட்டியிருந்தான்னு விவரமா நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு தங்கம் இருந்துச்சு, எவ்வளவு வெள்ளி இருந்தது, எவ்வளவு அந்த ஸ்ட்ராங் வுட்ல செய்யப்பட்டிருந்தது, இதெல்லாம் நம்ம படிச்சோம். அப்ப அது எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிடும். அப்ப அதோடு கூட இப்படி பல நாடுகளிலிருந்து அவன் எடுத்துக்கொள்வான். அந்த வால்ல 100 கேட்ஸ் இருக்குமா, 100 கேட்ஸ் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபார்ட்டிஃபைடு சிட்டி. அது மாத்திரம் இல்ல, இந்த பாபிலோன் எஸ், திஸ் இஸ் தட் திங். இட் இஸ் நோட்டட் ஃபார் இட்ஸ் பியூட்டி. இந்த எல்லாம் பணம் அவ்வளவு செழிப்பு இருக்கிறதுனால அந்த நகரத்தை ரொம்ப அழகுபடுத்தி ஒரு ஹேங்கிங் கார்டன்ஸ், வேர்ல்டு வண்டர், 7 வண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டாக அதை கூட சொல்லும்படியான அளவுக்கு அதை கட்டி வைத்திருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம அந்த மாதிரி ஒரு நகரம் நம்ம நாட்டுல, நம்ம நாடுன்னு இல்லை, உலகத்திலேயே ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு செல்வ நகரம் இல்லாட்டினாலும் அந்த ஆட்டிடியூடும் அந்த ஸ்பிரிட்டும் இன்னைக்கு நிறைய நேஷன்ஸ்ல இருக்குங்கிறத நாம ஒத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. தட் இஸ் வாட் வி ஆர் நவ் அட் பிரசன்ட் வி ஹாவ் டு see.
not a nation or city like that, but that spirit, that attitude, that we have to recognize. அதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம். இப்ப இத்தனை காரியங்களையும் இந்த இப்படிப்பட்ட இந்த பாபிலோனுக்கு கர்த்தர் கொண்டு வருகிற அழிவு எப்படியா இருக்கும் என்பதை இதை சொல்லும் போது அந்த மக்களுக்கே அதை குறித்து ஒரு பயம் வருகிறது. பயப்படுற அளவுக்கு, ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அந்த காரியங்கள் நடைபெறுகிறதை பார்க்கிறோம். ஏன் வை நாம அந்த காட்ஸ் டிசிப்ளினை நாம பார்க்கணும், வை ஷுட் வி ஃபீல் திஸ் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரக்கூடிய அளவுக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட், அந்த வெஞ்சன்ஸ் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 2ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க பைபிள்ல நீங்க பார்த்தீங்கன்னா இங்க கொஞ்சம் மறைஞ்சிருக்கு. அங்க உயர்த்த சத்தமிடுங்கள்னு சொல்லியிருக்கும். அலறுங்கள், கர்த்தரை கொடியேற்றுங்கள், சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமானவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கை கூறுவார்கள் என்றார். பாருங்க, இப்ப இந்த சிட்டி இவ்வளோ ஒரு செழிப்பான ஒரு பீக்ல இருக்கக்கூடிய அந்த சிட்டிய, அந்த 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 ராஜ்யத்தை, இந்த நேஷனை கர்த்தர் என்ன செய்யறாரு, பல இடங்களிலிருந்து, பல தேசத்திலிருந்து ஆர்மிஸ வர வைக்கிறார். He acts as a general and he calls the armies from all distant places. எதற்குனா இதை அழிக்கிறதற்காக அவர் பல இடங்களிலிருந்து அவர் அழைத்து வருகிறார். இந்த Babylon was supposed to be the super power, but God's army we know is much superior than that super power. ஸோ அதை பற்றி தான் நீங்க அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அவங்களுடைய அந்த அந்த யுத்தம் நடக்கும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, திரளான ஜனங்களின் சத்தத்துக்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும். இப்போ இந்த கிரிக்கெட் மேட்சே பாருங்களேன், கிரிக்கெட் மேட்ச்ல அன்னைக்கு சொன்னாங்க, அந்த பெரிய ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, 35,000 பீப்புள் உட்காரக்கூடிய, அகாமடேட் பண்ணக்கூடிய ஸ்டேடியத்துல 2 lakhsக்கு மேல பீப்புள் வந்தாங்க. அண்ட் யூ குட் ஹியர் த அப்ரோர். இந்த மற்ற நியூஸ்ல, வீடியோல, ஈவன் இஃப் யூ ஹட் வாட்ச் தட் ஃபைனல்ஸ், யூ வுட் ஹவ் நோன். அந்த மாதிரி ஒரு பயங்கர சத்தம், அந்த மாதிரி ஒரு இறைச்சல். அதுல யார் பக்கத்துல என்ன பேசுறாங்கன்னே கேட்க முடியாது. இங்க வா, இப்படி போலாம், அப்படி போலான்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு சத்தம், இறைச்சல். அதோட கூட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளில் கேட்கப்படுகிறது. இந்த இஸ்ரேல் தேசம், அந்த பகுதிகள் எல்லாமே மலைகளினால் சூழப்பட்ட ஒரு காரியம். அந்த மலைகளில் எல்லாம் கேட்கப்பட்டுச்சான். அங்க நடக்கிற காரியம் இங்க கேட்டுச்சான். சேனைகளின் கர்த்தர் யுத்த ராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். சோ அவர் இஸ் மஸ்டரிங் தன்னுடைய சோல்ஜர்ஸ் எல்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு. ஆர்மியில எப்பவுமே மஸ்டரிங், நம்ம ரிட்டையர்ட் பீப்புள் ஆல்சோ நோ வி ஹாவ் டு கோ அண்ட் ப்ரூவ் தட் வி ஆர் லிவிங், இல்லையா? அதுக்குதான் மஸ்டரிங்னு பேரு. ஸோ அதே மாதிரி அங்க ஆர்மியில எப்பவுமே ஆல்மோஸ்ட் டெய்லி தே ஹேவ் த மஸ்டரிங். ராத்திரி படுத்துட்டு எங்க தப்பிச்சு ஓடிட்டானா, இல்ல அவன் படுத்துட்டு அவன் நல்லபடியா இருக்கானா அப்படிங்கிறதுக்கெல்லாம் டெய்லி தே ஹேவ் ரோல் கால்னு சொல்லுவாங்க. தே ஹேவ் தட் மஸ்டரிங் பிராக்டிஸ். ஸோ கர்த்தர் அதை செய்கிறார். 3வதா அவர் வருகிறார். அவர் வரும்போது God's wrath will be there. அது கடையாந்திர தேசத்திலிருந்து வரும். கோபத்தின் ஆயுதங்கள் எல்லாம் இங்க மாத்திரம் அல்ல, even from heavens you will see the armies coming from all areas. God is gathering them for what? To destroy.
சோ அவர் அந்த பாபிலோனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய தன்னுடைய கோபத்தை 3 விதமாக அவர் செய்கிறார். ஒன்று, டிஸ்ட்ராய் பண்றார், கம்ப்ளீட் டிஸ்ட்ரக்ஷன் இருக்கு. 2வது, இந்த மஸ்டரிங்காக அவர் அதை செய்கிறார். 3வதாக டு டிஸ்ட்ராய் த ஹோல் லேண்ட். இந்த 3ஐயும் செய்வதற்காகத்தான் அவர் இந்த அழிவை அவர் செய்கிறார். கர்த்தர் செய்வதுல நமக்கு அந்த நோக்கமெல்லாம் புரியாது. நிறைய சமயத்துல நமக்கு இதெல்லாம் செய்யும்போது நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது ஏன் இதை அனுமதிக்கிறாரு, ஏன் இது இப்படி நடக்கணுமா? அவங்க ஒருவேளை நமக்கு எதிரியாவே இருக்கலாம், ஆனாலும் நாம அவங்களுக்கு எப்படி எதுக்கு ஒரு அழிவு வரணும்? திடீர்னு சடுதியில வருது. எவ்ரிதிங் ஹஸ் a purpose. God never makes any mistakes. And when he allows something to happen, there is definitely a divine purpose. So அதனால்தான் அலறுங்கள் அலறுங்கள் சொல்லி எதுக்கு அலற சொல்லுறாரு பாருங்க. கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கிறது. The day of the Lord. இது இந்த எசேயா புத்தகத்திலும் பல தீர்க்க தரிசன புத்தகங்களிலும் வேதத்தில் அடிக்கடி சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த டே ஆஃப் த லார்டுங்கிறது, கர்த்தரின் நாளுங்கிறது 26 முறை வந்திருக்கிறது. இந்த விதமா வேற எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருக்கலாம், பட் இந்த கர்த்தரின் நாள் அப்படிங்கிற வார்த்தை 26 முறை வேதத்துல வந்திருக்கிறதாக நாம வாசிக்கிறோம். அது எப்படி இருக்குமோ, அது சமீபமா இருக்கிறது. இன்னைக்கு சுவிசேஷத்துல மத்தேயுல வாசிக்கிறோம். ஏன்னா நான் முதலே சொல்லியிருக்கேன், நிறைய பேருக்கு இந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டை வாசிக்கிறது அவசியமில்லாத ஒரு காரியம்னு நினைக்கிறாங்க. ஆனா இதை வாசிச்சு பார்த்தாதான் தெரியும், நிறைவேறதுக்கு இன்னும் காலம் இருக்கும் போதே இப்பவே நீங்க கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கிறதுன்னு யார்ட்டா சொன்னா அதுக்கே அவங்க என்ன எத்தனை தடவை ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சு, இயேசு கிறிஸ்து போயே எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. ஆனா அதுக்கு முன்பாகவே அவர் அதை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 3000 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கிறார், கர்த்தரின் நாள் சமீபமா இருக்கு. அப்போ இது என்ன ஒரு ஒரு ஜோக்கா? இல்ல இத ஒரு நம்ப முடியாத ஒரு காரியம்? எவ்வளவு உண்மையா இருந்தால் அப்போ சொல்றதையும் இன்னைக்கும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அது நிச்சயமாய் நிறைவேறும் என்பது அதில் ஒரு உண்மை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால சர்வ வல்லவரிடத்திலிருந்து அந்த முடிவு எப்படி வருமோ, மகா சங்காரமாய் பெரிய அழிவாய் வரும். ஏன்னா கர்த்தருடைய நாளை பற்றி செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல நீங்க வாசிக்கிறீங்க. அதுல சொல்லப்பட்டிருக்கு, அந்த நாள் மகா உக்கிரமான நாள், மகா வேதனையான நாள், பயங்கரமான நாள் அப்படின்லாம் வாசிக்கிறோம். அப்போ எல்லா புத்தகத்திலுமே நம்ம அதை குறித்து விவரமாய் வாசிக்கிறோம். ஏன் நம்மளுடைய புதிய ஏற்பாட்டுல கூட மத்தேயு சுவிசேஷத்துல கூட நாம் இதை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். எல்லா இடத்துலயும் நம்ம வாசிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி சமயத்துல கர்த்தருடைய நாள் வரும்போது என்ன ஆகும்னு பாருங்க. இந்த காரியங்களை செய்த இப்படிப்பட்ட இந்த ஜனங்களுக்கு, யுத்தத்தை செய்கிற, யுத்தத்தில் அழிகிற, யுத்தம் பண்ணுகிற, யுத்தம் அழிகிற எல்லா மக்களுக்கும் என்ன ஆகும்னு சொன்னா, கைகள் எல்லாம் நெகிழ்ந்து போய் they will be என்னாச்சு, பலனற்றவர்களாய் போய். அது மாத்திரம் இல்ல, எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப இதா இருக்கிற மைண்டட் பீப்புள் கூட they will become very weak. எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போகும். அவர்கள் திகில் அடைவார்கள். வேதனைகளும் வாதைகளும் அவர்களை பிடிக்கும். பிள்ளை பெறுகிறவர்களைப் போல வேதனைப்படுவார்கள். ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்ப்பார்கள். அவர்கள் முகங்கள் நெருப்பான முகங்களாயிருக்கும். பயத்துல, அதே சமயத்துல ஒரு விதமான பீதின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர்கள் ஒரு ஃபியர் ஸ்ட்ரிக்கன், அப்படி ஒரு இதுல அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இதுக்கு ஏற்பட்ட இந்த காரியமெல்லாம், சொல்லப்பட்ட இந்த காரியங்கள் எல்லாம் நியர் ஃபியூச்சர்ல நடந்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயம் நடந்தது. நம்ம எப்பொழுதும் பாபிலோனை பற்றி வாசிக்கும் போது நேபுகாத்நேச்சார் கண்ட அந்த சிலையை குறித்து நாம் யோசிக்கணும். அந்த சிலையில தலைப்பகுதி பாபிலோன், கோல்டன் ஹெட்,
அடுத்து பிரஸ்ட் வந்து செஸ்ட் வந்து எதுல இருந்துதான்? இட் ரெப்ரசன்ட்ஸ் மேடேஸ் அண்ட் பெர்ஷியா, மேதிய பெர்சியர்களை குறிக்கிறது. இந்த மேதிய பெர்சிய ராஜ்யம் வந்து பாபிலோன் ராஜ்யத்தை வீழ்த்தியது. இப்ப இந்த சொல்லப்பட்ட இந்த எல்லா அழிவுகளும் நாசங்களும் கோரேஸ் ராஜாவின் காலத்தில் நிறைவேறியது. ஒருவேளை கோரேஸ் ராஜாவே அப்படி அழிவை கொண்டு வரல, ஆனா கோரேஸ் ராஜாவின் காலத்துல அங்க ஆசிரியர்கள் இன்னும் மற்ற ராஜாக்கள் எல்லாம் வந்து இந்த பாபிலோனியரோடு சண்டையிட்டு, கிரேக்கர்களும் கூட சண்டையிட்டு கடைசியில என்னாச்சு, இந்த மேதிய பெர்சிய ராஜ்யமும் அது அது அவர்கள் ஆளுகை செய்து முடித்த உடனே கிரேக்கர்கள் அதை எடுத்துக்கொண்டார்கள், ஆளுகையை எடுத்துக்கொண்டார்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் ஆயிடுச்சு. இதை குறித்து இந்த மக்களுடைய முகம் இப்படியெல்லாம் கலங்கி போச்சு, இப்படி திகைப்படைந்தாங்கன்றது ஏசாயா மாத்திரம் தீர்க்க தரிசனமா சொல்லல, தானியேலும் சொல்லியிருக்காரு. 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா அதுலயும் நீங்க இதை பார்க்கலாம். யாராவது வாசிக்கிறீங்களா? தானியேல் 5:9. அப்பொழுது ராஜாவாகிய பெல்ஷாத்சார் மிகவும் கலங்கினான். அவனுடைய முகம் வேறுபட்டது, அவனுடைய பிரபுக்கள் திகைத்தார்கள். ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள் பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. தேங்க்யூ சிஸ்டர். அப்ப முகம் வேறுபட்டது. இன்னும் அதே அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ ஒரு வசனத்துல அவனுடைய முழங்கால்கள் எல்லாம் நடுங்கிற்றுன்னு சொல்லி பார்ப்போம். முழங்கால்கள் நடுங்கியது, ஒன்றோடு ஒன்று இடித்து கொண்டது, கைகள் எல்லாம் கை உறுப்பு அங்க எழுதும் போது அவ்வளவு ஒரு பயம் அவங்களுக்கு ஏற்பட்டுச்சு. 6வது வசனத்துல இருக்கு. 6வது வசனம். சோ இந்த ஆகவே நாம் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா இந்த திகில். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வரும்போது எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும் இல்ல? நாம சந்தோஷமாய் அவரை எதிர்கொண்டு போக, நிச்சயத்தோடு எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமா இருக்கணும். ஏன்னு சொன்னா நமக்கு அவர் என்ன தரப்போறாரு? ரிவார்டு தரப்போறாரு. அப்போ நாம அதை எதிர்பார்த்து எவ்வளவு உற்சாகம். அப்போ பிரைஸ் கிடைக்க போகுதுன்னா அந்த பிரைஸ் வாங்குறதுக்கு போகிற அந்த மக்களுடைய நடையே வித்தியாசமா இருக்கும்ல. பார்த்திருக்கீங்களா? இந்த வின்னிங்ஸ் போடியத்துல ஏறும்போது அவங்க போகிற நடை, அவர்களுடைய ஜென்ரல் பிஹேவியரை பார்த்தீங்கன்னா they'll be more emotional as well as a sort of real ஒரு அச்சீவ்மெண்ட்டோட, ஒரு அக்ளைம்டு, அந்த ப்ரைடோட அப்படி நிற்பாங்க. they are worth it. ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை வாங்கியிருக்காங்க. அது மாதிரி நாம ஆண்டவர் வரும்போது அந்த உணர்வுகளோடு நம்ம என்ன செய்யணும்? அவரை போய் பார்க்கணும். வெக்கப்பட்டு ஒன்று இல்லைன்னு சொல்லி வெக்கப்படுகிறவர்களாக, அல்லது வெக்கப்பட்டு முகம் கலங்குகிறவர்களாக, குனிந்து போய் ஒன்றுமில்லாமல் இருக்கிறவர்களாய் நாம் இராதபடி உற்சாகமாய் அவரை சந்திக்கத்தக்கதாக நாம் என்ன செய்யணும்? அவரை போய் பார்க்கணும். சரி, அவரை அறியாத ஜனங்கள் இப்படித்தான் இருப்பாங்க. நம்ம எங்க பார்த்தாலும் நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அல்லது கர்த்தருடைய சுவிசேஷம் இரு திறத்தாராய் பிரிக்கிறது. இட் மேக்ஸ் a difference. மல்கியா 3ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிப்பீங்க, ஊழியம் செய்தவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் அந்நாளிலே நான் வித்தியாசத்தை காண்பிப்பேன். God always separates. Our choice should be on the right side, not this right. I'm talking about the correct side. நம்ம எந்த பக்கத்துல இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தரை சார்ந்து இருக்கணும். நிச்சயமா நாம என்ன செய்ய முடியும்? நாம அந்த வெற்றியை அனுபவிக்க முடியும். அது இல்லாதபடிக்கு அடுத்த பக்கத்துல இருப்போமானால் பழக்கமும் வேதனையும் தான் நமக்கு இருக்கும், ஏமாற்றம் தான் இருக்கும், திகில் இருக்கும்.
இவங்களுக்கு அந்த திகில், கரெக்ட் வேர்டு, பயங்கிற விட திகில். அந்த திகில் எப்படி இருந்துச்சா, இட் வாஸ் ஹாரரஸ். ரொம்ப அவங்களுக்கு பயங்கரமா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். சோ அவருடைய அவருடைய நாள் வருது அப்படிங்கிறது, இட்ஸ் டெலிவரன்ஸ் ஃபார் ஹிஸ் ஓன் பீப்புள். it gives joy to his own people. அதே சமயத்துல இட்ஸ் ஜட்ஜ்மெண்ட் ஃபார் த wicked. வெளிப்படுத்த விசேஷத்துல பார்ப்போம், அவரை குத்தின கண்களும் கண்டு புலம்பியதுன்னு சொல்லி பார்க்கிறோம் இல்ல. அவரை குத்தின கண்களுக்கு அவர் வருகிறாருன்னு சொன்னா அது எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. ஆனா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க கர்த்தர் என்னை கூட்டிட்டு போயிடுவார், எப்பவும் அவரோடு கூட இருக்கிறதுக்கு என்னை கூட்டிட்டு போறாரு. இந்த உலகத்தின் பாடுகள், வேதனைகள், சோதனைகள், பிரச்சனைகள் எல்லாற்றிலிருந்து ஒரு முடிவு. அநேகருடைய மரண சமயத்துல அப்படித்தான் அவங்க முகம் பிரகாசிக்கும், அவங்க அப்படி சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இது நிச்சயம் இல்லாதவர்களுடைய அவர்களுடைய வாழ்வு, அவர்களுடைய மரணம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி கூட நாம பார்க்கிறோம். பயந்து போய் நிச்சயம் இல்லாம என்ன ஆகுமோ ஏதாகுமோ சொல்லி கவலையோடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனா நாம் அந்த கூட்டத்துல இருக்கக்கூடாது, நிச்சயத்தோடு இருக்கிறவர்களாய் காணாங்க. சோ கர்த்தருடைய நாள் 3 காரியங்களுக்காய் வருகிறது முக்கியமாக. என்னவென்று பார்த்தோம்னா, முதலாவது டே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். இட்ஸ் a டே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன், அழிவின் நாள். எதை அழிக்க போறாரு? எல்லா அவருடைய சகல படைப்புகளும் அழிந்து போகக்கூடிய ஒரு நாள். பூமி அதிரும், மலைகள் குன்றுகள் பெயர்ந்து போகும், சமுத்திரம் முழக்கமிடும். லூக்கா 20 பாத்தீங்கன்னா இந்த அந்த காரியங்கள் எல்லாம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கும். ஸோ டே ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன். ரெண்டாவது எக்ஸ்டர்மினேஷன் ஆஃப் சின்னர்ஸ், முடிவு. பாவைகளுக்கு ஒரு முடிவு, ஒரு நியாய தீர்ப்பு, அவர்களை ஒன்றாய் முடித்து கட்டுவது. மூன்றாவதாக, this can refer to us, விசுவாசிகளா இருப்பாங்க, நான் அவர்கிட்ட என்ன இருக்குது, பெருமை இருக்கிறது. அதை அன்றைய தினம் அவர் என்ன செய்வாரு, நம்மை வெட்கப்படுத்த, அவர் நம்மை தாழ்த்துவார். அவர் நம்மை தாழ்த்துவதற்கு முன்பாக நாமே தாழ்ந்து கொள்ள போனா அவர் நமக்கு சொல்லி தருவார். அப்படிதான் லூக்கா 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் இல்லையா? என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்றார். நம்ம அவரிடத்துல போய் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களா இருக்கும். நீடிய பொறுமையும் நீடிய சாந்தமும் மனத்தாழ்மையும் என்னிடத்தில் கற்று, அதை நமக்கு சொல்லி தருவார். ஏன்னா அது நம்முடைய குவாலிட்டியே கிடையாது. நமக்குத்தான் எதுக்குனாலும் இத்தினோண்டு சின்ன விஷயத்துக்கே நம்ம என்ன செஞ்சிருவோம், உடனுக்குடனே ஒரு பெருமை, உடனுக்குடனே ஒரு தலையை தூக்கிக்கிறது, எல்லாம் நமக்கு வந்து தட் இஸ் குவைட் லைக் அவர் பிரீதிங், இட் கம்ஸ் so natural for us because we are so sinful. Ana the sinless God is teaching us, will teach us how to be humble. அது இல்லாதெல்லாம் அந்த நாளில் அவர் ஹியூமிலியேட் பண்ணுவார். நமக்கு இருக்கிற எச்சரிப்பு அதுதான். We may not be sinners, that destruction of the creation may not greatly affect us because we know it will happen. But then the pride, the proud would be humiliated because God opposes the proud. அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஸோ அதோடைய டிஸ்ட்ரெஸ், அந்த வேதனை, அதெல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கும்னா கற்ப வேதனை போல இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல, இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதிலிருந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூக்கமும் உக்கிர கோபமுமாய் வருது. பாருங்க, அங்க நாம பார்த்தோம் வேதனையின் நாள், உக்கிரத்தின் நாள், பயத்தின் நாள் அப்படின்னு அந்த தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசிகளா சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஏசாயா என்ன சொல்றாரு, அந்த கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குமா, கடூரமும் மூர்க்கமும்
உக்கிர கோபம். இது மூணுமே நமக்கு கேட்டா ஒரே மீனிங்கா தான் இருக்கு இல்ல. ஆனா see the different expressions. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த anger, அந்த wrath of God would be so severe. In degrees it varies. It adds up. கடூரம், மூர்க்கம், உக்கிர கோபம் அப்படி ஆட் ஆன் ஆகி ஒரு பெரிய அளவுக்கு அங்க ஒரு கோபமாய் வரும் என்று சொல்லி பார்க்கணும். வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போல், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ஆல் ஹிஸ் கிரியேட்டட் பீயிங்ஸ், அது நமக்கு வேதத்துல பல இடங்கள்ல வாசிக்கிறோம். குறிப்பா யோவேல் தீர்க்கதரிசி அப்படியே அதை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த டே ஆஃப் த லார்ட், when the Lord comes, it will happen. Even the cosmos, அவர் படைத்த வானங்கள், படைத்த படைப்புகள் எல்லாமே there will be a great change. இன்னைக்கு அதை பற்றி நம்ம சயின்டிபிக்காவே பார்த்துட்டு இருக்கோம். பிளாக் ஹோல் இன் சன், சூரியன், இந்த சந்திரன் அது இருண்டு போகிறது, சிவப்பு நிலா, என்ன சொல்றதுக்கு பேரு, பிளட் மூன், இதெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. ரெகுலரா நடந்துகிட்டு இருக்கு இந்த மாற்றங்கள். சோலார் ஸ்டார்ம் நடந்துகிட்டு இருக்கு. ஃபாலிங் ஆஃப் மெட்டியோரைட்ஸ் இருக்கு. கிளாஷ் ஆஃப் த பிளானட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஸ்பேஸ பாத்தீங்கன்னா நம்ம ஊர்கள்ல இருக்கிற இந்த கார்பேஜ் பின்ஸ் மாதிரி, அந்த கார்பேஜ் ஏரியாஸ், பின்ஸ் சொல்லக்கூடாது, ஏரியாஸ், வேர் மலை மாதிரி கார்பேஜ் போட்டு வச்சுட்டு அதை தீய வச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்படிப்பட்ட மாதிரி ஸ்பேஸ்ல இப்ப என்ன இருக்கான், ஆல் தி சேட்டலைட்ஸ் தட் தே ஆர் சென்டிங். சும்மாவா இருக்காங்க, மாசத்துக்கு ஒரு சேட்டலைட் அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வேணும்ல, அவங்க அதான் வேலை, அதான் ஆராய்ச்சி செய்யணும். அது செய்யறதுக்காக அவங்க வித்தியாசமா சேட்டலைட்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அது கொஞ்ச நாள் அந்த டியூரேஷன் வரைக்கும் அந்த வேலையை செய்யுது. அதுக்கப்புறம் அதால ஒன்றும் செய்ய முடியாது, அது அங்க குப்பையா கிடக்குது. இந்த சிடின்னு ஒரு நம்ம வச்சிருந்தோம்ல முந்தைய, இந்த கம்ப்யூட்டர் டிஸ்க், இப்ப வர எந்த மெஷின்லயும் அதுக்கு ஃபெசிலிட்டிஸே இல்லை. ஏன்னா அது அந்த மாதிரியே இல்லை. பென் டிரைவ்ஸ் கூட இப்ப அதிகமா யூஸ் பண்றப்படுறது இல்லை. அந்த சிடிஸ் எல்லாம் ஒரு காலத்துல அதுக்காக ஒரு ரேக்கு, அதுக்காக ஒரு பவுச், இதெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இப்ப அதெல்லாம் யூஸே இல்லை, அதெல்லாம் குப்பையாயிடுச்சு. அதே மாதிரிதான் அந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் அங்க கார்பேஜ் ஆயிட்டு கிடக்கு, நிறைய இருக்கு அங்க சுத்திக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு கிளாஷ் ஆகும். அதெல்லாம் நம்ம பூமி மேல விழுந்தா பெரிய பாதிப்புகளை உண்டாக்கும். இது மாத்திரம் இல்ல, இந்த பூமியே அசைகிறது, அசைந்து விடும் என்று சொல்லப்படுகிறது. பேதுரு கூட அதை பற்றி சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, பூமியே அசைகுதுன்னா இப்ப கூட நடக்குது, சயின்டிபிக்காவே நடக்குது. இதுக்கு இப்படி ஒரு டில்டிங் பொசிஷன்ல தானே இருக்கு. அதனாலதான் நமக்கு அந்த ஈக்வேட்டர், அந்த ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், ட்ராபிக் ஆஃப் கேன்சர் எல்லாம் அந்த 23.5 degrees அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் என்னாச்சு, போலார் ரீஜன்ஸ்ன்னு நமக்கு டெம்பரேட் கிளைமேட்டு இப்படி எல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் சின்ன வயசுலயே ஜியோகிரபில. ஆனா அதெல்லாம் இந்த ஆங்கிள் இருந்தா தான். இப்ப இந்த ஆங்கிள் கொஞ்சம் டில்ட் ஆச்சுன்னா the entire, அதான் climatic change, the entire thing will change. இப்ப what is happening, that is what is happening. All the big glaciers are melting, sea level is rising, temperature is increasing. Not only இந்த கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்னால அந்த இதுவும் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் நடக்கும் சொல்லி அன்னைக்கே நம்ம தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இதுல என்ன ரெண்டு காரியம். ஒன்னு, இட் இஸ் ஆல் ரியல். It is not just an imagination, it is not a dream, it is not. God is talking to the prophet through the Spirit, and the prophet is writing it through the Spirit. அது ஒன்று. இரண்டாவது, இதெல்லாம் நிச்சயமா நடக்கிறது போல இன்றும் அது ஆத்தென்டிக்கா நமக்கு இன்றைக்கும் அது நிறைவேறுகிறது.
எத்தனை வருஷங்கள் ஆனாலும் 1000 வருஷங்கள் ஆனாலும் அது இன்றும் நிறைவேறுகிறது. அப்ப என்ன சொல்ற வசனம் சொன்னது போல, வானம் ஒளிந்து போனாலும் பூமி ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பூ ஒளிந்து போ, புல் உதிர்ந்து போ, கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சோ அவருடைய வசனத்தினுடைய ஆத்தென்டிசிட்டிய நாம இங்க பார்க்கிறோம். How true his word is, and we are so privileged to know this word. அதுதான் நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதான் நம்ம பாபிலோனுக்கு யூதர்களுக்கு பாபிலோனை பார்த்தா எப்படி இருக்கும்னு சொன்னா ஒரு எல்லா பாவத்துக்கு ஒரு அடையாளமா இருக்கு. கடைசி நாட்களிலும் கூட அதே விதமா தான் இருக்கும். ஒருவேளை இங்க இது நகரமா சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த ஸ்பிரிட், அங்க இட் இஸ் ரெப்ரசன்டட் as a woman. 17-18 வாசிச்சீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு அடையாளமா அது சொல்லப்பட்டிருக்கு. எப்படி ஆகினோம் பாவத்தை சில சமயம் வேதத்துல பெண்ணுக்கு அடையாளமாக தான் சொல்லப்பட்டிருக்கு. சோ அப்படியா இருந்தாலும் என்ன நம்ம the spirit of this Babylon, அது என்ன? அது கார்னாலிட்டி, லஸ்ட், கிரீடு, கமர்ஷியல், அந்த ஸ்பிரிட், ரிலிஜியஸ், சோசியல், கல்ச்சுரல், இவ்விதமாக அந்த ஸ்பிரிட் என்ன செய்யும்? வேலை செய்யும். இதைத்தான் நம்ம வேர்ல்டு சிஸ்டம் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு வேர்ல்டு சிஸ்டம்னு சொல்ற காரியம் என்னன்னா இதையெல்லாம் குறித்து தான். நம்ம பல விஷயங்களை இதுல பாக்குறோம் இல்லையா? கல்ச்சுரலா பாக்குறோம், ஸ்பிரிச்சுவலா பாக்குறோம், எக்கனாமிக்கலா பாக்குறோம், இல்ல ட்ரேடு, காமர்ஸ், இது வழியா இதுல எல்லாம் வேர்ல்டு சிஸ்டத்தினுடைய ஆதிக்கங்களை பார்க்கிறோம். அதான் அந்த ஸ்பிரிட், the spirit of Babylon is working and will work very severely in the last days, in the time when God comes. அந்த நாட்கள்ல இந்த மாதிரி கர்த்தருடைய கோபாக்கினை ஊற்றப்படும் போது மனுஷரை தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. அன்னைக்கு எது ரொம்ப ரேரா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு. அவங்களுக்கு எதுவுமே கோல்டு தான். அதனாலதான் எல்லா பக்கத்துல இருந்தும் கோல்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்துருவாங்க. அன்னைக்கு ரொம்ப சிறந்த கோல்டு எங்க கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா ஓப்பீர் அப்படிங்கிற ஒரு இடம். இந்த ஓஃபிருங்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால இருக்கு. இன்னைக்கு இருக்கிற சவுதி அரேபியா பாட்டுல அது வந்து வட்டம் போட்டிருக்கேன் பாருங்க, அங்க ஒரு சின்ன ஒரு நகரம், அந்த நகரம் ஓஃபீர். அங்க நிறைய அந்த தங்க வயல் இருக்குமோ என்னமோ, அங்க அதுதான் அந்த அந்த கோல்டு தான் ரொம்ப குவாலிட்டி கோல்டு அப்படின்னு சொல்லப்படும். இன்னைக்கு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருந்து வர்றவங்க நிறைய கோல்டு எடுத்துட்டு வராங்க இல்லையா? நமக்கே தெரியும். அந்த கோல்டுனா கொஞ்சம் குவாலிட்டி கோல்டுன்னு சொல்லப்படுது. அதை அந்த மக்கள் ரொம்ப விரும்புவாங்க போல. அதை விட ரேரா என்ன இருக்குமா? மனுஷரை காண்பது அவ்வளவு அரிதா இருக்கும். இன்னும் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடும் கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிரப்படும். இப்ப நான் சொன்னது போல அதோடைய இடத்தை விட்டு நீங்கும்படி வானம் அசைந்து போகும். நம்ம இத கடைசி நாள்ல அடையாளமா போய் பார்ப்போம். மலைகள்லாம் பெயர்ந்து போகும். இன்னைக்கு நடக்குது. மலைகள் மேல வீட்டை கட்டியிருக்காங்க. அந்த மலைகள்லாம் அப்படியே தர 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 விழுது. ரோட்ல மக்கள் நடந்துட்டு இருக்காங்க. இந்த சைடு வால், அந்த மவுண்டன் அப்படியே கீழே இறங்குது. அப்ப அது மேல இருந்த வீடும் அப்படியே இறங்குது. ஒரு சில இடத்துல அப்படியே தண்ணீர் ஊற்றுது பயங்கரமா. இன்னைக்கு நடந்துச்சு. கேதார்நாத்ங்கிற இடத்துல போயிட்டே இருக்காங்க பிரிட்ஜ் மேல ஜனங்கள், அப்படி வெள்ளம் ஒழுகுது. நடந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் செய்துகிட்டே இருக்காரு. துரத்தப்பட்ட, ஆனா அவர் உண்மையா இந்த வார்த்தையை நிறைவேறும்படி செய்யும் போது அது பயங்கரமா இருக்கும். இப்ப அதனுடைய கோர் டேஸ்ட் பாத்துக்கிட்டு இருக்கோம். சின்ன சின்ன எச்சரிப்பா சொல்லிக்கிட்டே இருக்காரு. எவ்வளவு தூரம் நம்ம அதை கேட்கிறோம்? நேற்றோ இன்னைக்கோ
எர்ணாகுளத்துல அப்படியே திடீர்னு வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துச்சு. பெரிய அலைகள் வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சு. கடல் வீட்டுக்குள்ள கடல் கடல் தான், கடல் அலை வந்துருச்சு. எப்படி பயங்கரம் இல்லையா? இதெல்லாம் எதிர்பார்க்காத ஒரு காரியங்கள் திடீர்னு ஏற்பட்டுருச்சு. இப்ப இவ்வளவு ஆபத்துகள், இவ்வளவு இயற்கையின் காரியங்களை அவர் எச்சரிப்பா நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்காரு. And now may be safe, but God gives us a warning. எப்பவுமே அந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் அந்த முதல் 8 வருஷங்களை நம்ம நினைச்சு பார்க்கலாம். அந்த சிலோவாம் கோபுரம் விழுந்த போது அவங்க சீசர்கள் கேட்டார், இவர்கள் செய்த பாவமான. கர்த்தர் அதான் சொல்றாரு, நீங்க பாவம் செய்யல, அவங்கதான் பாவம் செஞ்சாங்கன்னு நினைக்காதீங்க, நீங்க மனம் திரும்பணும் தான் இது நடந்துச்சுன்றாரு. இன்னைக்கு நடக்கிற எல்லா காரியங்களுமே இப்படித்தான் நமக்கு ஒரு எச்சரிப்பு. நாம் அதை நியூஸா பாக்குறோம், ஒருவேளை அந்த மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதே சமயத்துல we have to take the warning. We must be sensitive to the warning. நம்ம சரிப்படுத்திக்கிட்டே இருக்கோம். எல்லா விஷயத்திலும் நம்ம எதை மன்னிப்பு கேட்கணுமோ, எதை விட்டு கொடுக்கணுமோ, எதை சரி செய்யணுமோ, எதை இன்க்ரீஸ் பண்ணணுமோ, அதையெல்லாம் நம்ம செய்துக்கிட்டே இருக்கோம். துரத்தப்பட்ட வெளிமானை போலவும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலவும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அதனால இந்த கடைசி நிமிஷத்துல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம ஜனத்தோட, நம்ம இடத்தோடு, நம்ம கூட்டத்தோடு, நம்ம வீட்டோடு இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கத்தான் செய்யுது. அந்த மாதிரிதான். அப்படி அந்த அந்த மாதிரி அன்றைக்கும் ஜனங்கள் will want to be with their own people. அந்த அளவுக்கு பயங்கரமும் ஒரு நினைக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படும். வானம் அதிருதுன்றத வந்து வசனங்கள் ஆகாய் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலும், யார் வாசிக்கிறீங்களா? ஆகாய் 2:6. ஆகாய் 2:6. சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார், கொஞ்ச காலத்துக்குள்ளே இன்னும் ஒரு தரம் நான் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வெட்டாந்தரையும் அசைய பண்ணுவேன். போதும். வானத்தை, பூமிய, சமுத்திரத்தை, வெட்டாந்தரைய இவர் அசைய பண்ணிட்டாருன்னா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இமேஜின் பண்ண முடியல, இமேஜினே பண்ண முடியல. எல்லாத்தையுமே அசைக்கிறேன்றாரு. அவர் வார்த்தை உண்மை உள்ளதா? அது நிறைவேறுமா? அப்ப எப்படி இருக்கும்? அப்ப அந்த பயங்கரத்தை நாம் யோசித்து நாம் என்ன செய்யணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். பிகாஸ் காட்ஸ் வேர்ட் இஸ் ட்ரூ. பட் இதெல்லாம் அசைந்தாலும் God is unshakable. அவர் வார்த்தையை மாற மாட்டார். அவர் நம்மோடு இருப்பான்னு சொன்னா நம்மோடு இருப்பார். நம்மை காப்பாற்றுவேன் என்று சொன்னால் நம்மை காப்பாற்றுவார். அதனால we have to put our trust in him. இத்தனை செய்தி கேட்டா கூட நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை நம்பி, கர்த்தரை சார்ந்து இருக்க அழைக்கப்படும். நம் உலகத்தை நம்புவோமானால், மற்ற காரியங்களை நம்புவோமானால் நாம் என்ன செய்ய முடியாது? அழிந்துதான் போவோம், தப்புவிக்க மாட்டோம். சோ அதை நாம எப்பவுமே ஞாபகத்துல வைத்துக் கொள்ளணும். அடுத்தபடியா அடுத்த வசனம் என்னன்னு பாக்குறோம்னா, அகப்பட்டவன் எவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவன் எவனும் பட்டயத்தால் விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக. அந்த தண்டனை எல்லாம் எப்படி இருக்கும்னு பாருங்க. வீடுகள் கொள்ளையிடப்படும், மனைவிகள் அவமானப்படுவார்கள். நான் அவர்களுக்கு விரோதமாய் மேதியரை எழுப்புவேன். சொன்னேன் இல்லையா? அந்த அந்த மக்களை எழுப்பி இந்த பாபிலோனியரை வெட்கப்படுத்துவார்கள். இவர்களுக்கு பொன் வெள்ளியெல்லாம் ரொம்ப பிரியம். ஆனா அவர்கள் இவங்களுடைய பொண்ணு வெள்ளி இதெல்லாம் அவங்க பிரியப்பட மாட்டாங்க. என்ன நினைச்சிருக்காங்க? அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்து அவங்கள என்ன செஞ்சிடலாம், சமாதானத்துக்கு கொண்டு வந்துடலான்னு. ஆனா அதையெல்லாம் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். அவர்களுடைய கோபம் பெரிதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அவர்கள் கண்
பிள்ளைகளை தப்ப விடுவதில்லை. அவர்களுடைய பிரதான மகிமையாகிய பாபிலோனானது தேவனால் எப்படி ஆகுமா? சோதோம் குமாரா போல கவிழ்க்கப்படும். ஃபர்ஸ்ட் ஒரு நேஷன் அல்லது ஒரு சிட்டி காட்ஸ் ராத்த சந்தித்த நகரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சோதோம் குமாரா. வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வந்து அவர்களை எரித்து போட்டது. அதே முடிவு யாருக்கு வருமா? இந்த பாபிலோனுக்கு வருமா? யாரால வரும்? மேதிய பெர்ஷியர்களுக்கு வரும். அதைத்தான் நாம இந்த வசனங்கள்ல பார்க்கிறோம். கர்த்தர் ஒன்று சொன்னால் அதை நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். அவ்வளவு பெரிய நகரம் ஒன்றுமில்லாமல் சாம்பலாகிவிட்டது. இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதில்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அப்படின்னா அரபியன்னு என்ன மீனிங்னா இந்த கூடாரவாசிகள், அதாவது தேசாந்திரிகள், பரதேசிகள், இல்ல இங்கிலீஷ்ல சொல்லணும்னா நோமட்ஸ். நோமட்ஸ்னு அதாவது அப்படின்னாலே அந்த பிக்சர் எப்படி இருக்கும்னா ஒரு கேரவன் வரும், ஒரு என்னது கேமல்ல உட்காந்து வருவாங்க. எங்கேயாவது உள்ள இருக்கிற இடம், எங்கேயாவது தண்ணி கிடைக்கிற இடம், கொஞ்ச நாள் ஒரு இடத்துல அவங்க தங்கி இருப்பாங்க. they will not be permanent residents, they'll be moving. நம்ம நிறைய பேர் பாக்குறோம் இல்லையா, இந்த குருவி ஊசி பசிக்காரங்கெல்லாம் கூட அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி வருவாங்க, கொஞ்ச நாள் இருப்பாங்க, அப்புறம் அப்படியே போயிடுவாங்க. அது மாதிரி அதுதான் அரபியன் கூடாரம் போடுவதில்லை. அங்கே மேய்ப்பர் மந்தையை மறிப்பதும் இல்லை. எந்த செழிப்பும் இல்லை. அந்த இடம் அப்படியே ஒரு டோட்டல் டிவாஸ்டேஷன், டோட்டல் டிஸ்ட்ரக்ஷன், டெசலேஷன். அங்க பாருங்க அடுத்த வசனம், காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக்கொள்ளும், ஊளையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும், கோட்டான்கள் அங்கே குடிக்கொள்ளும், ஆட்டாடு அங்கே கொள்ளும். பாருங்க எல்லாம் டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாரு. ஜஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடலாம்ல. அன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு இதெல்லாம் ஃபெமிலியரா இருந்துச்சோ, இப்படி எல்லாம் சொன்னா எப்படி அந்த இதை அவங்க இமேஜின் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு அதை விளக்கி சொல்றாரு. நம்ம இந்த தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் பயன்படுத்தும் போது பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல அந்த தீர்க்கதரிசிகளே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காண்பிக்க வைப்பாரு. சில இடங்கள்ல அந்த தீர்க்கதரிசிகளை உதாரணம் சொல்லி, புதிய ஏற்பாட்டுல நாம வாசிக்கிற போல உவமானங்களை சொல்லி சொல்ல வைப்பார். இப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த ஜனங்களுக்கு விளங்குகிற விதமாக அவ்வளவு சிம்பிளா இந்த மிருகங்கள்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மிருகங்களை போல அந்த 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 மிருகங்கள்லாம் அந்த இடத்துல இருந்தா, இதெல்லாம் எங்க இருக்கணும்? காட்டுல இருக்கணும். ஆனா இது இப்ப வந்து வீட்டுல இருக்கு. அப்படி ஒரு நிலைமை ஆயிரும், மனுஷர் அங்க இருக்க முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்றார். வலு சர்ப்பங்கள் கூடும், அதன் காலம் சீக்கிரம் வரும், அதன் நாட்கள் நீடித்திராது என்கிறார். இது எல்லாம் நமக்கும் ஒரு எச்சரிக்கை. இப்படிப்பட்ட ஒரு அழிவு, டோட்டல் டார்க்னஸ், கன்ஃபியூஷன், டீபாப்புலேஷன், எல்லா விதமான டிமானிக் ஈவில் ஸ்பிரிட்ஸ், இந்த காட்டாடு, அந்த பாம்பு, அதெல்லாம் எதற்கு நம்ம பொதுவா சொல்வோம்? அசுத்த ஆவிகளுக்கும் டிமானிக் ஸ்பிரிட்ஸ், அது எல்லாம் இங்க சொல்லி அந்த இடத்த அவர் வந்து விளக்குகிறார். இந்த அதிகாரத்துக்கு முழுசா ஜான் கால்வின், அவர் ஒரு பெரிய வேத மத போதகர். அவர் காலத்துல எப்படி மார்ட்டின் லூத்தர் அப்படின்ன மாதிரி கால்வினும் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் தியாலஜி, சர்ச் ஹிஸ்டரி. இப்போ அவர் வந்து ஒன்னு சொல்றாரு, என்னன்னு சொன்னா, எப்போ எந்த நகரத்தை அழிவுகளை பற்றியும் குழப்பங்களை பற்றியும் கேள்விப்படும் போது, அந்த ராஜ்யங்கள் புரட்டி போடப்படுகிற செய்திகளை கேட்கும் போது, இன்னைக்கு கேட்டுக்கிட்டு இருக்கோம், ரஷ்யாவும் உக்ரைனும் 6-7 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். மணிப்பூர் 3 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 2-3 வருஷமா பெலிஸ்தியர்
சாரி, வாட் இஸ் தட், பாலஸ்தீனியன்ஸ், காசா, ஹமாஸ், ஹிஸ்புல்லா, இதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியாது. இப்ப அதெல்லாம் நமக்கு ரொம்ப சாதாரணமா கத்திரிக்காய் வழக்கான்ற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இஸ்ரேல், இந்த வார்ஸும் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இந்த செய்திகளை நம்ம கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, let us call those predictions to remembrance. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் நம்முடைய ஞாபகத்துக்கு கொண்டு வந்து நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டுமா, that we may be humbled under God's judgments. கர்த்தருடைய அந்த ராத்துக்கு முன்னாலே அவருடைய சிச்சைகளிலேயே நாம், அவர் நமக்கு கொடுக்கிற சின்ன சின்ன அந்த அடிகள், ஏன்னா நம்ம சுபாவம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, நம்ம அப்பப்போ கொஞ்சம் தவறுகளை செய்துக்கிட்டே வருகிறோம். அவர் சொன்னதை மீறி செய்கிறோம், அவர் சொன்னதை செய்யாம இருக்கிறோம், செய்ய வேண்டியதை செய்யாம செய்யத்தகாததை செய்து கொண்டிருக்கிறோம், பேச வேண்டியது பேசாம பேச வேண்டாத இடத்துல போய் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் அப்பப்போ சில அடிகளை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்திலேயே நம்ம ஒவ்வொரு முறையும் தாழ்த்தி தாழ்த்தி அடியில இருதயம் கடினப்படாதபடிக்கு ஒரு அடிக்கும் நம்ம என்ன செய்யணும், இழகி இழகி தாழ்த்தி தாழ்த்தி ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் மற்றவர்களுக்கு முன்மாதிரிகளாக, மற்றவர்களை இந்த விதமான பெரிய நஷ்டத்துக்கு விடாமல் நாம் வேதனைக்குட்படாதபடி வாழ வைக்கப்படும். அதான் கால்வின் நமக்கு ஒரு பெரிய ஆலோசனை. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இந்த மாதிரி செய்திகளை கேட்கும்போது, ஜான் கால்வின் எழுதும்போது இந்த மாதிரி செய்திகள்லாம் அபூர்வமா இருந்தது. இன்றைக்கு இந்த செய்திகள்லாம் நமக்கு ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா மிசைலும் நமக்கு இப்ப தெரியும் இல்லையா, எல்லா ட்ரோன் அயன் ட்ரோம் என்னென்னமோ தெரியுது நமக்கு. அயன் டோம், இஸ்ரேலுடைய அயன் டோம், S-37 S-35 எல்லா மிசைல் பேர்கள்லாம் இன்னைக்கு நமக்கு தெரியுது. ஏன் இது நடந்துகிட்டே இருக்கு, இப்ப செய்திகள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம். நாம என்ன செய்யணும், நாம பத்திரமா இருக்கோம், நாம ஒருவேளை அவங்களுக்காகவே ஜெபிக்கிறோம், இதெல்லாம் செய்ய வேண்டிய காரியம். அதே சமயத்துல நம்மை குறித்து நமக்கு கொடுக்கிற இந்த வாய்ப்புகளை, இந்த சந்தர்ப்பங்களை, ஒருவேளை நம்ம செய்யாதப்போ நமக்கு கிடைக்கிற ஒரு சில எச்சரிப்புகள்ல நம்மை தாழ்த்தி அத ஞானத்தை பெற்றுக்கொண்டு அவர் விரும்புகிற விதமாய் வாழ நம்மை கர்த்தர் அழைக்கிறார். இதுதான் எசன்ஸ் ஆஃப் சாப்டர் 13. நம்ம முடிக்கும் போது ஒரு மாதிரி ஒரு எச்சரிப்போடு, ஒரு பயத்தோடு, ஒரு விதமான என்ன சொல்றது, கர்த்தர் வருகிறார் என்கிற செய்தி நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கிற விதமாய் முடிந்தாலும், தொடக்கத்துல நம்ம பார்த்தோம், He holds the future. God holds the future. என்ன நடந்தாலும், எப்படியா இருந்தாலும் அவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னை காத்துக் கொள்வார், நான் அவரில் நம்பிக்கையா இருப்பேன்கிற அந்த உறுதியோடு நாம் வாழ நம்மை இந்த அதிகாரத்தின் மூலமாக, இது ஒருவேளை பாபிலோனுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பான ஒரு நியாய தீர்ப்பான அதிகாரமா இருந்தாலும், இதிலும் நமக்கு ஒரு நல்ல செய்தியை கொடுத்து ஒரு உணர்த்துதலையும் கொடுத்து கர்த்தர் நம்மை இவ்விதமாய் வாழும்படியாக அழைக்கிறதை நாம் பார்க்கலாம். செபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த ஸ்டடிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கொடுக்கப்பட்ட தீர்க்கமான வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதையெல்லாம் வாசிக்கும் போது நீர் எவ்வளவு உண்மை உள்ளவர், உங்களுடைய வார்த்தைகள் எவ்வளவு உண்மை உள்ளவைகள் சொல்லி நாங்கள் அறிந்து உணர்ந்து, ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம், வணங்குகிறோம் சுவாமி.
எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லையாண்டவரே. ஆனா நாங்க இந்த வசனங்களை எல்லாம் அறிந்து கொள்ளும்படி, வாசிக்கும்படி, அதை புரிந்து கொள்ளும்படி ஆவியானவர் உதவி செய்கிறதற்காக நாங்க செலுத்துறோம். இல்லைன்னா நாங்க இதை அப்படியே சும்மா வாசிச்சுட்டு தான் போவோம் சுவாமி. ஆனா நீர் எங்களுக்கு மேல் இரக்கம் பாராட்டி எங்களுக்கு கிருபையை தந்து இந்த வசனங்களை நாங்க நல்லா விளங்கிக்கணும், இப்படி வாழணும், அவர்களை எச்சரிக்கணும்னு சொல்லி கிருபை தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படிங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் பயன்படுத்த எங்களுக்கு கிருபைத்தான். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பலப்படுத்தும், எங்கள் வாழ்க்கையிலும் நாங்கள் பயிற்றுவிக்க எங்களுக்கு கிருபைத்தான். ஆம் தகப்பனை காட்டுகிறார். That is a joy for his children. But for the wicked, it is a great fearsome day. பயங்கரமான ஒரு வேதனையின் அப்படியா எல்லாம் நீர் வருகிறீர் என்கிற சந்தோஷத்தோடு உண்மை எதிர்நோக்கி வருகிற மக்களாய், ஆனவரை ஒரு கூட்டத்தை அழைத்து வருகிற மக்களாய், உம்மிடத்திலிருந்து பலன்களை பெற்றுக் கொள்கிற மக்களாய் இருக்க காணும். ஆமாண்டவரே, சமூகத்துல நாங்க வெட்கப்பட்டவர்களாய் இருந்து விடாதபடி, வெறும் கையர்களாய் வந்து நிற்காதபடி ஒரு கூட்டத்தை அழைத்து விட எங்களுக்கு உதவி செய்யும். அந்த இவாஞ்சலிக்கல் வேர்டனை எங்களுக்கு you gave to Isaiah to warn the people of Babylon, to warn the people of Judah about Babylon. அவங்களுக்கு நேரிடுகிற அந்த ஜட்ஜ்மெண்ட இந்த மக்கள் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு அப்படி செய்ய போகிறார் கடவுள் என்று சொல்லி இவர்களை எச்சரிக்கும்படியாக நீர் பயன்படுத்தின விதமாக சுவாமி, நாங்களும் மற்றவர்களுக்கு எச்சரிப்பை சொல்ல இந்த காரியங்கள் நடைபெறுகிற இன்னைக்கு நிறைய வாய்ப்புகள், இவ்வளோ காரியங்கள் நடக்குது. அதையெல்லாம் நாங்க ஒரு உதாரணமாய் ஒரு இதா எடுத்து சொல்லி மற்றவர்களை ஆயத்தப்படுத்துறதுக்கு எங்களுக்கு தருணங்களை தாங்க, சம்பவங்களை தாங்க, நாங்களும் உணர்வடைய உதவி செய்யலாம். இந்த வேளையில எங்களையும் எங்க குடும்பங்களையும் உடைய பாதத்துல கொடுக்கிறோம். தேவைகளை சந்தியும் சுவாமி. எங்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் உண்டு, சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், வேதனைகள் உண்டு. எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடும். இதையெல்லாம் மேற்கொண்டு சுவாமி நாங்க உமக்கா சேவை செய்ய, உண்மை இன்னும் அதிகமாய் நேசிக்க காத்துக்கொள்ள சுவாமி வழிநடத்தும். அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்கும் வரை உடைய இன்ப பிரசன்னம் எங்களை வழிநடத்த தாழ்த்தியும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவே, ஆமென். Amen. Amen. Thank you, sister. Thank you very much. God bless you all. Thank you, sister. Good night to all.